எல்லாம் காரணம் இவர் தான். எனக்கு இவர் வந்து சொல்லுவாங்கல்ல, கடவுள் வந்து நேரடியா வந்து செய்ய மாட்டாரு, யாராவது ஒரு மூலியமா வந்து செய்வாரு. அது டாக்டர் மூலியமா வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. நான் கும்பிட்டு அந்த கடவுள். வணக்கம், பூச்சவங்க சித்த வைத்தியர் பேசுறேன். பாருங்க, இன்னைக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க. எத்தனை மாசம் வந்தீங்க? இந்த மாசத்தோட 4வது மாசம். 4வது மாசம் இவங்க வந்துட்டாங்க. சரிங்களா, 4ஆம் மாசம் வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன இல்லைங்க, இவங்களோட கிட்னி ப்ராப்ளமா டாக்டர் கழுவு சொல்லிட்டானா? எத்தனை மாசம் கழுவு சொன்னா? 8ஆம் மாசத்துல ஸ்டார்ட் கழுவுறதுக்கு. 8ஆம் மாசம் கழுவு சொல்லிட்டானா? 8ஆம் மாசம் நீ கழுவி ஆகணும்னு சொல்லிட்டாங்களாம். சரிங்களா, ஓகே. இங்க வந்து நீங்க மருந்து எடுத்துட்டீங்களா? ஆமா. எத்தனை மாசம் எடுத்தீங்க? 4 மாசம். இது 4வது மாசம். ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. டாக்டர் செக்அப் ஹாஸ்பிட்டலில் நான் ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிருந்தேன். அப்போ டாக்டர் வந்து ஏற்கனவே எழுதிட்டார் என்னோடய ரிப்போர்ட்டில் 8ஆம் மாதம் இவங்களுக்கு கிட்னி கழுவணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஆனால் அதுக்கு முன்னுக்கு செக்அப் போகும்போது டாக்டர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் முன்ன பின்ன கிட்னிக்கு எது கழுவிருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை கழுவலை அப்படின்னேன். அப்புறம் அவர் சொன்னார், சரி அடுத்த வாட்டி வாங்க, நான் சொல்கிறேன், டேட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த வாட்டி 3ஆம் தேதி, இந்த மாதம் 3ஆம் தேதி போயிருந்தேன். அப்போ டாக்டர் சொன்னார், உங்களுக்கு கிட்னி கழுவியே ஆகணும் அப்படின்னாங்க. அப்போ 8ஆம் மாதம் ஸ்டார்ட்டு, எங்கள் பெரிய டாக்டர் எழுதிட்டார், 8ஆம் மாதம் ஸ்டார்ட் உங்களுக்கு கிட்னி கழுவுறது அப்படின்னு. அப்போ நான் பயந்துட்டேன், என்னடா இப்படி சொல்கிறாங்களே, கிட்னி கழுவணுன்றாங்களே, நம்ம மருந்து எடுத்தோமே இப்படி சொல்கிறாங்களே அப்படி. ஆனால் அதுக்கு முன்னுக்கு வந்து என்னோட இந்த முதல்ல ரத்தம் எடுப்போம்ல, அந்த ரத்தத்தை தான் நல்லா செக் பண்ணுவாங்க. அதை பார்க்கல அவங்க பிற்பாடு என்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு பிற்பாடு தான் என்னோட அந்த ரத்தம் அது பார்த்தாங்க, செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் கிட்னி நல்லால இருக்குது, சந்தையாக இருக்குது, ஏன் கழுவிக்கிட்டு கழுவ வேண்டாம், உங்கள் கிட்னி நல்லா இருக்கு ஆண்டி, நீங்கள் ஏன் கிட்னி கழுவவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதை வச்சு தான் கிட்னி கழுவணுன்னு பயந்துருந்தேன். அப்புறம் 2வது இவங்க சொன்னாங்க, இப்போ கிட்னி நல்லா இருக்கான்ட்டி, கிட்னி கழுவவே வேண்டாம், ஏன் கழுவிக்கிட்டு, அருமையாக இருக்குது உங்கள் கிட்னிக்கு, ரத்தம் நல்லா இருக்குது, கொலஸ்ட்ரால் ஓகே நல்லா இருக்குது, இனிப்பு நல்லா இருக்குது, ரத்த கொதிப்பு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. அப்படியே என்னை கேட்டாங்க, நீ எதுவும் நாட்டு மருந்து சாப்பிட்றியான்னு. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் கொடுக்குற மருந்தே நான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பாடு கட்டுமானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ சந்தைவாக இருக்குது, உன்னோட எல்லாமே சந்தைவாயிருச்சு, நீ ரொம்ப ஜாகா பண்ணுற சாப்பாடு அப்படின்னாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வந்து சார்கிட்ட டாக்டர்கிட்ட மருந்து எடுக்கிறோம், சாப்பாடு இவங்க என்ன எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க அதன்படி நம்ம கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குணமாகும். எனக்கு ரொம்ப தேத்தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது என்னால், தேத்தண்ணி கோப்பியெல்லாம் இல்லாமல் குடிக்காமல் இருக்க முடியாது என்னால். இப்போ அதெல்லாம் மறந்து 4 மாதம் ஆகுது. வெறும் சுடு தண்ணி தான் குடிப்பேன். சுடு தண்ணி தான் குடிக்க சொன்னாங்க, சுடு தண்ணி தான் குடிக்கிறேன். காலை பசியாரி தேத்தண்ணி இல்லாமல் பசியார உட்கார மாட்டேன். அப்படிப்பட்டாலும் இப்போ சுடு தண்ணி தான் குடிக்கிறேன் 4 மாதமாக. எனக்கு எல்லாமே குணம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கிட்னி கழுவ வேண்டாம், இனிப்புலாம் நல்லா இருக்குது, ரத்த கொதிப்பு நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்லா நார்மல் ஆயிடுச்சு, இதே மாதிரி இருங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். எனக்கு இவர் வந்து சொல்லுவாங்கல்ல, கடவுள் வந்து நேரடியாக வந்து செய்ய மாட்டாரு, யாராவது ஒரு மூலியமா வந்து செய்வாரு. அது டாக்டர் மூலியமா வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. நான் கும்பிட்டு அந்த கடவுள். சரிங்களா, அப்போ இன்னொன்று பாருங்க, இந்த பாப்பாவுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் தான். ஏன் அழுவுறீங்க? அதான் இவங்க நல்லா ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே நல்லா ஆகிருக்கிறாங்க. சரிங்க, நல்லா ஆயிடுவாங்க உங்க மகன். இந்த பாப்பா இப்போதான் வந்திருக்கிறாங்க. அப்புறம் இவங்க இன்னொரு வீடியோ நான் அப்புறம் இன்னும் 3-4 மாதத்துக்கு, ஏன்னா சின்ன பிள்ளைங்க சீக்கிரம் நல்லா ஆயிடுவாங்க. எங்கள் மருந்துக்கு ரொம்ப சீக்கிரம் நல்லா ஆயிடுவாங்க சின்ன பிள்ளைங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க? அவங்களுக்கு வந்து உடம்புல உள்ள அல்பமின் ஏற மாட்டேது. 3 வயசு 6 மாசத்துலேருந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்னு டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க, கொஞ்ச நாள் திரும்ப அட்மிட் பண்ணணும் அந்த மாதிரி. சரி, கொஞ்ச நாள் இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபெப்ரவரியிலேருந்து அவங்களுக்கு வந்து மருந்து மாற்றினாங்க. பெண்டிசோலின்லேருந்து சைக்ளோஸ்போரின் மருந்து மாற்றினாங்க. சரி, அந்த மருந்து மாற்றினதுலேருந்து அவங்களுக்கு உடம்புல உள்ள சக்தி ஏறவே இல்லை. இன்னமும் ஒரு 6 மாதம் ஆச்சு, ஏறவே இல்லை. அப்போ எதுக்கு அந்த மருந்து மாற்றினாங்க? அவங்க சொன்னாங்க 6 மாதத்துக்கு நம்ம டெஸ்ட் தான் பண்ணுறோம். இந்த மருந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் டெஸ்ட் பேபியா உயிருங்க. அப்புறம் திரும்ப போன செக்அப்ல சொன்னாங்க, இன்னொரு மாத்திரை நாங்கள் மாற்ற போகிறோம், அது ஏற்றுக்கலையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. எனக்கு ஒரு மகன் தான். எப்படி நேரம் தெரியும் உங்களுக்கு? டிக்டாக்ல பார்த்தீங்களா? வேற யாரும் சொல்லலையா? பெரும்பாலும் இங்கே எல்லாம் சொல்லி தான் வருவாங்க. சரிங்களா, ஓகே, பரவாயில்ல விடுங்க, அந்த பிள்ளையை நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். சரிங்களா,
சரிங்க, நன்றி வணக்கம். பிடிச்சவங்க சித்த வைத்து பேசுகிறேன். இந்த மாதிரி பிரச்சனை வெளியில் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை வந்து இங்கே பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சரிங்களா? நன்றி வணக்கம்.